ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கவுனி அரிசியை வச்சு புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கவுனி அரிசியை போட்டு அது நல்லா வருங்க. நான் வந்து கொஞ்சம் உடஞ்ச அரிசி தான் வாங்கியிருக்கேன். இது தான் அரைக்கிறதுக்கு லேசாக இருக்குன்றதுனால இதை வாங்கினேன். இது ரேட்டும் கூட கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் இதை வாங்கி இதை நல்லா வருங்க. இது நல்லா பொரியும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதை இறக்கி அதை ஆற விடுங்க. அது ஆறினதுக்கப்புறம் அதை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கருப்பட்டி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் இருக்க மண்டியெலாம் அடியில் தங்கினதுக்கப்புறம் அதை வந்து அந்த மாவில் வடிகட்டி ஊற்றுங்க. இது கொஞ்சம் சூடாகவே ஊற்றுங்க. ஏன்னா சூடாக ஊற்றினீங்கன்னா தான் புட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் சூடாக ஊற்றி பிசைஞ்சு அதை இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்தவுடனே அதை ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன் நான். அதுக்காக ஜாரில் தேங்காவை பொடியை நறுக்கி போட்டு அது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏலக்காவையும் 2 போட்டு அதையும் நல்லா திருகி அதை வந்து இந்த வேக வச்ச புட்டு கலவையில் கொட்டி அதை நல்லா பிசைங்க. அது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் அந்த தேங்காய் நல்லா சேர்மானம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் ஊற்றிக்கோங்க. அவரோட டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றும். அதனால் பெரும்பாலும் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க இது ஒரு வேளைக்கு சாப்பாடாகவே எடுக்கலாம். இது வந்து மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி, அதனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே கொடுத்துட்டு வந்தாலே அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். இது வந்து சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.